ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெல்த்தியான ஒரு உணவு தான் புதினா கீரை பற்றி பார்க்க போகிறோம். புதினா கீரை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வாரத்தில் 2 முறை சாப்பிடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான சத்து மிகுந்த கீரை. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற அளவு எலுமிச்சம்பழ அளவு புளி, அடுத்து ஒரு பச்சை மிளகா, ஒரு பூண்டுப்பல், 2 கைப்பிடி அளவுக்கு புதினா கீரை அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ஜாரில் ஃபஸ்ட்டு புளி, தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே அரைச்சிக்கங்க. குறப்பாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம புதினா கீரையை கழுவி எடுத்து வச்சுருக்க பாருங்கள், அதை போட்டு உப்பு போட்டு அரைங்க. நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாதீங்க. அரைச்சிட்டு அடுத்தது நம்ம இனிப்புக்கு சீனி அல்லது நாட்டு சக்கரை அல்லது வெல்லம், இதில் எது வேண்டாலும் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா அரைச்சிக்கங்க, தண்ணி ஊற்றாதீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். புதினா கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.